வேண்டாம் என்று மக்களால் வெளியே வீசப்பட்ட குப்பைகளை சேகரித்து மொத்தமாக கொட்டி வைக்கும் கிடங்கு தீப்பற்றிக் கொண்டதால் 76 லட்சம் செலவு செய்து அந்த தீயை அணைத்ததாக செலவு கணக்கு காட்டியுள்ள கோவை மாநகராட்சியின் மாமன்றம் இதுதான். கோவை மாநகராட்சியில் சாதாரண மாமன்ற கூட்டம் மாநகராட்சி கூட்டரங்கில் துணை மேயர் வெற்றி செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 333 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன. அதில் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கட்டுக்கடங்காமல் பற்றி எரிந்த தீயை அணைப்பதற்கான 11 நாட்கள் செலவு கணக்குகள் மன்றத்தின் பார்வைக்காக ஒப்புதல் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டது. தீயை அணைப்பதற்கு மொத்தமாக 76,70,318 ரூபாய் செலவிடப்பட்டதாக கணக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. அதில் உணவு, டீ, காஃபி, குளிர்பானங்கள் மற்றும் பழங்கள் வாங்கியதற்கு மட்டும் 27,51,678 ரூபாய் கணக்கு காட்டப்பட்டிருந்தது. இதனை அதிமுக கவுன்சிலர்கள் கடுமையாக விமர்சித்தனர். அதுபோல வீடு கட்டும் திட்டத்திற்கான அனுமதியை ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என அறிவித்து திட்ட அனுமதி கட்டணத்தை அளவுக்கு அதிகமாக உயர்த்தி ஏழை எளிய மக்கள் வீடு கட்ட இயலாத நிலையை ஏற்படுத்தி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். என்னமோ வீடு கட்ட இலவசமாக ஒரு திட்டத்தை அறிவித்தது போல ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கி தமிழக மக்களை ஏமாற்றி உள்ளார் இந்த திராவிட மாடல் அரசு. ஒரு மனுஷன் ஒரு 1000-1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன வயசு வீடு கட்டலாம் கனவோடு இருந்தவன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா ஸ்கொயர் ஃபீட் 44 ரூபா இருந்த ஸ்கொயர் ஃபீட்டு விலை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருந்த ரேட்டு பிளான் அப்ரூவலுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 88 ரூபா. அதாவது 40,000 ரூபாய்க்கு கட்டிகிட்டு இருந்தவன் 88,000 கட்டணுங்க. ஒரு சாதாரண ஏழை குடிமகன் வீடு கட்டுறக்கு ஆசை லோன் வாங்கி கஷ்டப்பட்டு லோன் வாங்கி வீடு கட்டணும்னு நினைப்பான். அப்படி இருக்கவன் தலையில் போய் எந்த விதத்தில் அநியாயமான திட்டம், எந்த விதத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு 110% உயர்வு.